எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஹார்ட் ரெட் கலரில் தான் இருக்குமா? யாருப்பா? தெரியாது எனக்கு. என்ன சமையல்? ராது. என்னது? என் ஸ்கூல் ஃப்ரெண்டெல்லாம் இப்படி தான் கூப்பிடுவாங்க, ராதுன்னு. ஆமாம். என்னன்னா அவரைக்காய் பொரியல், கேரட்டு பீன்ஸ் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், ரசம். அனைவரும் வாங்க சாப்பிட்லாம். என்னம்மா? என்னது? மங்களகரமாக மஞ்சள் உடை. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சாப்பிடக்கூடாதா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. என்னம்மா? விட்டுருங்க விட்டுருங்க. ராகவன் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. நவீன் முத்து அவர்களே, அவர் பேசுறது கேளுங்க காது கொடுத்து. சாரி, கண்ணில் பாருங்க. கையை வேற அறுத்துக்கிட்டேன். ஹலோ அண்ணா, சாமியப்பண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா பாரு அந்த கமாண்டு. மங்களகரமான உடை. ஓகே. என்ன சமையல் ராது? ஓகே. ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? ஓ சாரி, பார்க்கல. கூப்பிடலாமே, தப்பு இல்லை, நோ ப்ராப்ளம். தைப்பூச வாழ்த்துக்கள் சாமி பண்ணா. அது கீழே குனிஞ்சிட்டு இப்படி பார்க்குறேன் இல்லையா, அது அப்படியே கிளார் அடிக்குது, தெரியல. ஆமாம், பேசுங்க. எல்லாருமே ஃப்ரெண்டு தான். நீங்கள் ஃப்ரெண்டு, நான் ஃப்ரெண்டு, ராகவன் ஃப்ரெண்டு. ஸோ சாமியை பண்ணா இங்கே எனக்கு யாரெல்லாம் என் லைவில் வரீங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே. ஹாய் நவீன் ப்ரோ, வெல்கம் சொல்லிக்கோங்க ரெண்டு பேரும். என் அண்ணனின் வாழ்க்கைக்கு துணைவியாக வந்த அன்பின் இலக்கணமானவள் என் அன்பால் எங்கள் வீட்டையாள அண்ணனின் மனையாளாய் மகுடம் சூடியிருந்த எங்கள் வீட்டு மகாராணி அவள். அண்ணன் எனக்கு அளித்த தோழி அவள். செம செம. கவிதை எல்லாம் எங்கிருந்து கொட்டுதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் கொட்டுது. எல்லாம் பாதி மீதி வச்சிருங்க. ஃப்ரெண்டுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. கவிதையெல்லாம் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க.